ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நம்ம 6:30 மணிக்கு வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காஸ்டிங் நம்ம வந்து பண்ணுறோம். செடிக்கு மேலே தான் நம்ம ஃப்ராகை தூக்கி வீசி தண்ணியில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செடிகளை பிரேட் லைன் சிக்கி தான் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு மீன் நமக்கு அடிச்சிருச்சு. இப்போது ஒரு கிலோ சைஸ்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிற மீன், தரமான மீனாக தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா செடியில் வந்து சிக்கிருச்சு. இப்போ அதை எடுக்கிறதா பெரிய பிரச்சனை. வேகமாக இழுத்தா மீன் மிஸ் ஆகிரும். அதனால் மெதுவாக தான் இழுத்து கொண்டு வரணும். பார்க்கலாம். வந்துருச்சு மீன். ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம மேலே ஏமாந்தா விழுந்துடும் மீன். ஒரு கிலோ இருக்கும். ஒரு பரவாயில்ல, நல்ல ஒரு சைஸ் மீன் அடிச்சிருச்சு. இந்த இடத்துல எப்போவுமே ரிஸ்க்காக தான் இருக்குது மீன் பிடிக்கிறது. பார்த்தீங்களா, இப்போ கீழே விழுந்துருச்சு. அடுத்தது நமக்கு 2வது மீன் அடித்து பார்த்தீங்கன்னா செடியில் சிக்கிருச்சு. அதை குச்சியை வச்சு எடுக்க முடியுமான்னு தீனனை பார்க்க சொல்லியிருக்கான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு சேர் அதிகமாக இருக்குது, செடிகளும் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மீனுக்காக நம்ம ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடாது. சேஃப்டி கண்டிப்பாக முக்கியம். மீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ராகை முழுங்கிருச்சு. அதனால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எடுக்க முடியுதான். இருந்த மீனை பாருங்கள், அங்கே செடியில் மாட்டி இருந்தெல்லாம் உங்களுக்கு காமிச்சல. அதை அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். எப்படி ஊக்கப்பாயிருக்குன்னு பாருங்கள். நல்ல ஹெவி ஊக்கப்பாயிருந்தனால உங்களுக்கு மீன் மிஸ்ஸே ஆகலை. அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தோம்னா அப்படியே நம்ம எடுத்துட்டோம் தூக்கி, ரொம்ப நேரம் போராடியும். ஓகே, இன்னைக்கு இது 3வது மீன். ஃப்ராக் எங்கே இருக்குது, முள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எப்படி ஊக்கப்பாயிருக்குன்னு. ஃப்ராகே தனியாக வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 4வது மீன் அடிச்சிருக்கிறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் ஒவ்வொரு மீனும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். லைவாக வந்து வீடியோ எடுக்க முடியல, பூரா செடிகளாக இருக்குது. 5வது மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 5 மீன் அடிச்சிருப்போம். அதை பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒவ்வொரு மீன் எப்படி அடிச்சுன்னு. அதை அடித்தது பூராமே இந்த மொரிசோவில் இருக்கிற ஃப்ராகில் தான். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா லக்கி ஃபிஷிங் டேக்கிள் சிறுமுகையிலேருந்து வாங்கினது. நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஹூக்காகவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஹூக்கப் ரேஷியோவும் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடித்த 5 நாட்டு விரால் மீனும் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. 1 கிலோ 3/4 கிலோ அந்த ரேஞ்சில். ஃப்ராக் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இதே போல் அடுத்தது நாட்டு விரால் இல்லை அபிரி பிடிக்கிற ஒரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.